வணக்கம் ஆஸ்பிரன்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகல்ஸ் தான். இது யூனிட் 3 வந்து டிஆர்பியில் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து ஷார்ட்கட்டோடு பார்க்கலாம். ஸோ யூனிட் 3ல் வந்துட்டு முகல்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் வந்து உங்களுக்கே தெரியும். டிஎன்பிசிலே நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து என்ன சான்றுகள் வந்து நமக்கு கிடைச்சது, என்ன முகல்ஸில் வந்து என்ன சான்றுகள் கிடைச்சி, அவங்கள பற்றி என்ன நூல்கள் எழுதினாங்க, யார் எழுதினாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் நெட் செட் எழுதினீங்கனாவே டிஎன்நெட் எழுதினாவே யார் எழுதுனது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் டைம் கூட பாபர் நாமா பற்றி வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு பெர்ஷியன் எழுதாங்க, துர்க்கிஷில் எழுதாங்கன்னு சொல்லிட்டு டிஎன் செட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து அதை பற்றி பார்ப்போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து துசுக்கி பாபரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ துசுக்கி பாபரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாபருடைய சுயசரிதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து துருக்கிய மொழியில் வந்துட்டு எழுதப்பட்டது. ஸோ இது வந்து 25 பக்கங்கள் வந்துட்டு விட்டுவிட்டு வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்க்காங்க. எதுனா துசுக்கி பாபரி அப்படின்ற ஒரு விஷயத்த. ஸோ யார் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடன் அண்ட் எஸ்கைன், எல்கிங் அண்ட் ஏஎஸ் பீவரேஜ் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு 3 பேர் சேர்ந்து வந்துட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன விடுபட்டிருக்கு அப்படின்னு இங்கே விட்டு 25 பக்கங்கள்னு சொன்ன பார்த்தீங்களா, என்ன விடுபட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1508 19 வரைக்கும் இல்லை, 25 வரைக்கும் 29 30 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து எழுதலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது பாரசீக மொழியில் வந்து மொழிபெயர்த்தவங்க. ஸோ வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவங்க வந்து லெய்டன், எரஸ்கின், கிங் அண்ட் பீவரேஜ். அதே போல் பாரசீகத்தில் மொழிபெயர்த்தவங்க யாருன்னு பார்த்தா பெயிண்டா கான் அண்ட் அப்துல் ரஹீம் கான் கானான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு துசுக்கி பாபர் அப்படின்றது பேர்லேயே இருக்குது. ஸோ வந்து பாபர் நாமா அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஓகேங்களா, இது வந்துட்டு என்ன பண்ணுறாங்க துருக்கிய மொழியில் எழுதுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் ஸ்டார்டிங் வந்து துருக்கிய மொழி பாரசீக மொழி ரெண்டுத்துலேயுமே வல்லமையாக இருப்பார். அம்மா வீட்டிலேருந்து அதுக்கப்புறம் அப்பா வீட்டில். ஸோ செங்கிஸ்கான் வழியாலாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கனெக்டாக நீங்கள் ஸ்டார்டிங் படிச்சிங்கன்னா ஸோ வந்து துருக்கிய மொழியில் வந்து எழுதுறாரு. ஸோ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லேடன், எஸ்கைன், எல்கிங், பீவரேஜ் அப்படின்ற ஒருத்தர் தான். ஸோ இது எப்படி நான் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லே அப்படின்றது வந்து லே அண்ட் ஸ்கின், கிங் அண்ட் பீவரேஜ் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இவங்க ஆங்கிலத்தில். ஸோ பாரசீகம் அப்படின்றது பெர்ஷியன் சொல்லுவோமா. ஸோ பி இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்து அப்துல் ரஹீம் கான் கானான் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பாரசீகத்தை கானம் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தஸ்ரித் உல் வகைத் அப்படின்றது. ஸோ இது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உமாயின் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய பணியாளர் வந்து ஜவஹர் அப்படின்ற ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அது பேர் என்ன தஸ்ரித் உல் வைகத் அப்படி. ஸோ வந்து ஜவஹர் யார் அப்படின்னு பார்த்தா உமாயினில் வந்துட்டு வீட்டு வேலை உள்ள இருக்க வேலையெல்லாம் செய்கிறவங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஜவஹர் வந்து உள்ள இருக்க வேலையெல்லாம் உமாயுனுக்கும் செஞ்சு தரவர். ஓகேவா, உமாயூன் நாமா அப்படின்றது யார் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தா வந்துட்டு இது வந்து பாரசீக மொழியிலே எழுதியிருக்காங்க. ஸோ அதாவது அவங்க சிஸ்டர் தான் எழுதுவாங்க, குல்பதன் பேகம். ஸோ அவங்க தாய் யார் அப்படின்னு பார்த்தா வந்து தில்தார் பேகம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமாயுனுக்கு. ஸோ உமாயினுடைய விக்டரி அந்த வந்துட்டு அவருடைய டிஸ்ட்ராய் வந்துட்டு தோல்வி நெக்ஸ்ட் வெற்றி இது ரெண்டுத்தையுமே எழுதுறாங்க. ஸோ இது வந்து எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் காலத்தில் வந்து எழுதுறாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தரிக்கி ரஷீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது. இது வந்து யார் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிர்ஷா ஹைதர் அப்படின்ற ஒருத்தர் வந்து எழுதுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து உமாயினுடைய குணநலனை வந்துட்டு பற்றி தான். ஸோ உமாயினுக்கு வந்து என்னென்ன குணநலன் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம். அது வந்துட்டு அவங்களுடைய சிஸ்டர் எழுதுறாங்க, குல்பதன் பேகம் வந்து எழுதுறாங்க. அவருடைய விக்டரி பற்றியும் அவருடைய வந்துட்டு டிக்ளைன் பற்றியும் எழுதுறாங்க. ஸோ வந்து தாரிக்கி ரஷீதி அப்படின்றது வந்து யார் எழுதுறாங்கன்னா மிர்ஷா ஹைதர் அப்படின்ற ஒருத்தர் எழுதுறாங்க. அவங்க எதை பற்றி எழுதுறாங்கன்னா உமாயினுடைய குணநலன் பற்றி. ஓகேங்களா, ஸோ வந்து ரஷீத் கான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ கிரிக்கெட்டர் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் வந்து கிரிக்கெட்டர். தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு வந்து ஹைதர் அலி வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரஷீத் கான் என்ன பண்ணுறாருன்னா ஹைதர் அலி கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ குணம் வந்து நல்லா இருக்குன்னு அவரு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அக்பர் நாமா. ஸோ அபுல் ஃபசல் அப்படின்ற ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நிறைய நூல் எழுதியிருப்பாரு. ஸோ ஒன் ஆஃப் த நூல் வந்து இதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுல் ஃபசல் எழுதியிருந்து 1595 வந்து எழுதுறாரு பாரசீக மொழியில். ஸோ அக்பருடைய வரலாற்றுன்னு 3 தொகுதிகளாக வந்து அவர் எழுதுறாரு. ஓகேங்களா, என்ன மொழியிலன்ற ரொம்ப முக்கியம். ஸோ பாபர் மட்டும் தான் துருக்கிய மொழி எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் பாரசீக மொழியில் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அக்பர் நாமா வந்துட்டு எழுதுறது 3 தொகுதிகள் ஏன்னா அபுல் ஃபசல் அக்பர் அபுல் ரெண்டுமே. நெக்ஸ்ட் ஐனி அக்பரி இதை எதை பற்றி எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்பருடைய பேரரசுடைய விதிகள் பற்றியும் அதோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் இருக்கும் பார்த்தீங்கன்னா புள்ளி விவரங்களும் வந்துட்டு பாரசீக மொழியில் எழுதுறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருகதி அபுல் ஃபசல் அப்படின்றது வந்து அக்பருடைய கடிதங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கடிதங்கள்லாம் வந்து தொகுத்து எழுதுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து மக்துபதி அலாமி அப்படின்றது வந்து முகலாய அரசுடைய கடிதங்கள். ஸோ ருகதி அபுல் ஃபசல் அப்படின்றத வந்து அக்பருடைய கடிதங்கள் மட்டும்தான் எழுதுறாங்க. மக்துபதி அலாமி அப்படின்றது முகலாய பேரரசினுடைய கடிதங்கள் பற்றியும் எழுதுறாங்க. ஓகேங்களா, அமைச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா முன்தஹாப் உத்வாரிக். உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இது படிக்கும் போது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு இது வந்து நம்ம வந்துட்டு ஸ்டாண்டர்ட் நம்மளால் வந்துட்டு மெமரி வச்சுக்க முடியாது. நேம்லாம் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ முன்தஹாப் உத்வாரிக் அப்படின்றது என்னன்னா அப்துல்
காதி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அக்பருடைய செய்கைகளை வந்து விமர்சித்து எழுதுறார். ஸோ வந்து என்னென்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு அக்பர் நாமா வந்து 1595 எழுதுறாங்க பாரசீக மொழியில். அக்பர் வரலாற்று வந்து 3 தொகுதிகளில் எழுதுறாங்க. நெக்ஸ்ட் ஐனி அக்பரி அப்படின்றது வந்து பாரசீக மொழியில் பேரரசனுடைய சட்ட லாவை பற்றியும் அதுக்கப்புறமேட்டுக்க ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து என்னென்ன அப்படின்ற மாதிரி எழுதுறாங்க. நெக்ஸ்ட் ருகதி அபுல் ஃபசல் அப்படின்றது வந்து அக்பருடைய லெட்டர்ஸை வந்து தொகுத்து எழுதுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மக்துபதி அலாமி அப்படின்றது வந்துட்டு முகலாய பேரரசுடைய கடிதங்கள் பற்றி எழுதுறாங்க. நெக்ஸ்ட் வந்து முந்தாப் உத்வாரிக் அப்படின்றது வந்து அப்துல் காதிர் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் வந்து ஒரு மொழி கொள்கை, அதாவது ஒரு இது வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் ஹிந்து 2 பேர்த்தையுமே வந்துட்டு ஒன்றா வச்சுக்கிற மாதிரி, ஐ மீன் வந்துட்டு 2 பேருமே ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேர்த்தையுமே சேர்ந்து வந்துட்டு வந்து ஒரு இது வந்து ஸ்டார்ட் பண்ணுவார், ஒரு இனம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேங்களா. ஸோ வந்து அதை எதிர்த்து நிறைய பேர் வந்து சூஃபீஸ்லாம் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, சூபிக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து எதிர்ப்பாங்க, இல்லை இந்து முஸ்லீம்ஸ் வந்து இப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எதிர்த்தில் ஒருத்தர் வந்து தான் இந்த நூல் எழுதுறார். விமர்சித்து வந்துட்டு அவர் வந்து எப்படி நீங்கள் இப்படி பண்ணலாம், அந்த கொள்கை வந்து எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி நூல் எழுதுறார். ஓகேங்களா. ஸோ தபகத் இ அக்பரி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிசாமுதீன் பாக்ஷி அப்படின்ற ஒருத்தர் வந்து எழுதுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்பர் 36 வருட வரலாற்றையுமே சொல்லலாம். ஸோ இவரை பற்றி எத்தனை நூல் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். அக்பர் நாமா, அவருடைய 3 தொகுதிகள், ஐனி அக்பரி அப்படின்றது வந்துட்டு அவருடைய வந்துட்டு பேரரசில் வந்து என்னென்ன லாஸ் இருந்தது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட் ருகதி அப்துல் ஃபாசல் அப்படின்றது வந்து அவருடைய லெட்டர்ஸு. நெக்ஸ்ட் முந்தஹா உத்வாரிக் அப்படின்றது நெகட்டிவ் அக்பரை பற்றி ஒரு நெகட்டிவாக சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ முந்தஹா உத்வாரிக் அப்படின்றது வந்துட்டு அவருடைய வந்துட்டு செய்கைகள் வந்து விமர்சிக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மக்துபதி அலாமி அப்படின்றது முகலாய கடிதம். ஸோ தபக்தி அக்பரி வந்துட்டு நிசாமுதீன் பாக்ஷி அப்படின்றது அக்பருடைய 36 வருட வரலாற்றை குறிக்கிறார். ஸோ இங்கே பாருங்கள் துசுக்கி ஜஹாங்கீர், அங்கே எப்படி துசுக்கி பாபர் இருந்துச்சோ இங்கே வந்து துசுக்கி ஜஹாங்கீர். ஓகேங்களா. இங்கே வந்து 17வது ஆட்சி ஆண்டு வரையிலான ஜஹாங்கீர் வந்துட்டு இது எழுதுறாரு. ஓகேங்களா. ஸோ அவருடைய சுயசரிதை தான் துசுக்கி ஜஹாங்கீர். ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு அரபிக்கில் பாரசீகம் வந்து துசிக் அப்படின்னா வந்து சுயசரிதம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அங்கே தான் வந்து துசுக்கி பாபரி அப்படின்னு துசுக்கி ஜஹாங்கீரி. ஸோ ஜஹாங்கீருடைய கால சமூக பொருளாதாரம் கலாச்சார நிலை வந்து கூறுது. ஓகேங்க. இந்நூலுடைய தொடர்ச்சி வந்து யார் எழுதுறாங்கன்னா முகமது கான் அப்படின்றவர் எழுதுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவர் எழுதுவார். ஸோ இவரே என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்பல் நாமா அப்படின்னு ஜஹாங்கீரி அப்படின்றத வந்துட்டு முகமது கான் என்ன பண்ணுறாருன்னா ஜஹாங்கீருடைய ஆட்சி பற்றி அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இப்போ ஒருத்தர் தெரியணும், அவருடைய ஆட்சி எப்படி இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நூல் இருக்கணும், சான்று இருக்கணும், இல்லைனா வந்து ஸ்டூபாஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நமக்கு வந்து இருக்கணும். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து மானிமெண்ட்ஸ் நியூமிஸ்மேட்டிக்ஸ் இப்படிலாம் இருந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜஹாங்கீர் வந்து எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுஷா நாமா. ஸோ பாதுஷா நாமா அப்படின்றது வந்து ஷாஜகான். ஸோ இந்த கொஸ்டினும் உங்களுக்கு ஆல்ரெடி டிஎன்சிட்டில் அந்த டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு டிகேட்னா 10 வருஷம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டிகேட் வந்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அமீன் கஸ்வினி அப்படின்ற ஒருத்தர் வந்து எழுதுறாங்க. ஓகே. செகண்ட் டிகேட் வந்து யார் எழுதுறாங்க, அப்துல் ஹமீதி லகோரி அப்படி. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எதில் கேட்டாங்க, நெட்டில் நினைக்கிறேன். ஸோ தேர்ட் டிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முகமது வாரிஸ். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஷாஜகான் வந்து பாதுஷா எடுத்து வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு காசு கொடு அப்படின்னு சொல்கிறார். காசு கொடுன்னு சொன்னோன்னே இல்லை லாரியில் வருது காசு அப்படின்னு சொல்லிட்டு வைங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே வைங்க அப்படின்ற. நெக்ஸ்ட் வந்து அவுரங்கசீப். ஸோ லாஸ்ட் இவர் தான் வந்துட்டு ஒரு பேரரசு. ஓகே. அவுரங்கசீப்போடைய கால்நூல்களை பார்த்தீங்கன்னா இவரை பற்றி 6 நூல்கள் இருக்குது. ஸோ பாருங்கள். மாசிரி அலாம்கிரி அப்படின்றது யார் எழுதுனா, முஸ்தாயித் கான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆமாம் வந்துட்டு எனக்கு வந்து பாதாம் கீத்தாங்க. ஸோ வந்து தாய். ஓகேங்களா. தாய் எனக்கு வந்து ஒரு பாதாம் கீத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. மாசிரி அலாம்கிரி வந்துட்டு முஸ்தாயித் கான். நெக்ஸ்ட் வந்து முந்தஹா டூ லல்லு காஃபி கான். ஸோ வந்து 2 லாலிபாப் வந்து காஃபி கூட தராங்க. ஓகேங்களா. அலாம்கீர் நாம, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அலாம்கீர் நாம நோட் பண்ணிக்கோங்க. மிஸ்ஸா முகமது கான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தாரிக்கி முப்பசலி அப்படின்றது வந்து முஃபசாஸ் கான். ஓகே. இங்கே முப்பசலின்றது வந்து முஃபசாஸ் கான். ஸோ வந்து இது பெருசாக மறக்காது. ஸோ அலாம்கீர் நாமன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஸ்ஸா முகமது கான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபக்துஹாதி அலாம்கிரி அப்படின்றது வந்து முகமது மசூம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபக்துஹாதி அலாம்கிரி அப்படின்றது முகமது மசூம். நெக்ஸ்ட் ருஹாத் இ அலாம்கிரி. இங்கே எல்லாமே பாருங்கள் அலாம்கிரின்னு வருது. ஓகேங்களா. அவுரங்கசீப் வந்து இவரே எழுதுறாரு. ஓகேங்களா. ஸோ ருஹத் இ அலாம்கிரி அப்படின்றது வந்து அவுரங்கசீப். ஸோ வந்து ஃபதுஹாதி அலாம்கிரின்றது முகமது மசூம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த முகலாய மன்னர்கள் பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வந்துட்டு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இடையில வந்து இயர் கட்டாகவே ஆகாது, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பாபர் வந்து 28-37. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்லேருந்து வருவார். அதுக்கப்புறம் உடனே 30-40 நடுவில் வந்துட்டு நமக்கு வந்து ஷெர்ஷா வந்துருவார். ஸோ வந்து ஷெர்ஷா வந்ததுக்கப்புறமேட்டுக்கா அவர் வந்து என்ன பண்ணுவார் உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து போயிடுவார், திருப்பி வந்து ஆட்சி பிடிப்பார். அதுக்கப்புறம் உடனே படிக்கட்டிலேருந்து வந்து செத்து போயிடுவார். ஸோ வந்து ஹுமாயூன் பார்த்தீங்கன்னா 55-56. ஸோ அக்பர் வந்து 56லேருந்து 605. அப்போ வந்து இறந்ததுக்கப்புறம் ஜஹாங்கீர் 27 வரைக்கும். நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா உடனே ஷாஜகான் வந்து 58 வரைக்கும் 30 வருஷம் இருப்பார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 59லேருந்து 700 வரைக்கும் நெக்ஸ்ட் முதலாம் பகதூர் ஷா வந்துட்டு இருப்பாங்க.
ஸோ இங்கே வந்துட்டு அவுரங்கசீப்க்கு அப்புறம் முகலாம் பகதூர் ஷா, நெக்ஸ்ட் வந்து ஜஹாந்தர் ஷா, நெக்ஸ்ட் ஃபரோஷியர், முகமது ஷா, அகமது ஷா, 2ஆம் அலாம்கீர், 2ஆம் ஷா ஆலம், நெக்ஸ்ட் 2ஆம் அக்பர், 2ஆம் பகதூர் ஷா. இவள் தான். ஸோ லாஸ்ட் ரூலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகல்ஸில் வந்து 2ஆம் பகதூர் ஷா. ஸோ 2ஆம் அக்பர் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்கள் டிஎன்பிசி படிச்சிருந்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய்க்கு வந்துட்டு அந்த சதி சிஸ்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார். வந்துட்டு எதுக்கு சப்போர்ட் பண்ணுவார்னா சதி வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுவார். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இவ்வளோ தான். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப், முதலாம் பகதூர் ஷா, நெக்ஸ்ட் வந்து ஜஹாந்தர் ஷா, ஃபரோஷியார், நெக்ஸ்ட் முகமது ஷா, அகமது ஷா, 2ஆம் ஆலம்கீர், 2ஆம் ஷா ஆலம், 2ஆம் அக்பர், 2ஆம் பகதூர் ஷா. ஸோ இவெல்லாம். ஸோ முகல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் 1ல ஜஸ்ட் கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து பார்ப்போம். டாட்டா பை பை. சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் திருப்பி வந்து உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு எனக்குமே வந்துட்டு ஒரு எனர்ஜியாக இருக்கும். டாட்டா பை பை.